அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இந்த ஜும்மாவிலே ஒன்று கூடியிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா நம் அனைவருக்கும் இந்த ஜும்மாவின் மூலம், இங்கு நடத்தப்படக்கூடிய உரையின் மூலம் பயன்பெற செய்வானாக. அன்பிற்குரிய பெரியோர்களே, பத்ரு போரை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். இஸ்லாமிய வரலாற்றிலே முதலில் நடந்த போர் பத்ரு போர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்களும் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தபோது முதலாக அங்கு ஒரு யுத்தம் நடக்கிறது. மிகப்பெரிய ஒரு யுத்தம், போர். அதற்கு பத்ரு போர் என்று வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. இந்த போரிலே நபித்தோழர்கள் முழு ஈமானோடு, இறைவனுடைய நம்பிக்கையோடு, உள்ளச்சத்தோடு கலந்து கொண்டார்கள். இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அந்த போரிலே சின்ன சில விஷயங்கள், சில பிசகுதல்கள், சின்ன சில தவறுகள் நடந்திருக்கின்றன. அந்த தவறுகளை சரி செய்வதற்காக அந்த போருக்கு பிறகு சூரத்துல் அன்ஃபால் என்ற அத்தியாயத்தை, 8வது அத்தியாயத்தை அல்லாஹ் அருளுகின்றான். அந்த அத்தியாயத்தை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த யுத்தத்திலே என்னென்ன விஷயங்கள் பின்பற்றப்பட வேண்டும், என்னென்ன சில தவறுகள் நிகழ்ந்திருக்கிறது, அந்த தவறுகளை எப்படி சரி செய்ய வேண்டும்
இனி வருங்காலத்திலே நபி தோழர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்கள் எப்படி நடந்து கொண்டால் அது அவர்களுக்கு நல்லது, எப்படி நடக்கவில்லை என்று சொன்னால் அது அவர்களுக்கு கெட்டது என்பதை பற்றியெல்லாம் அந்த அத்தியாயத்திலே சொல்லப்பட்டிருக்கும். அந்த போரிலே ஒரு விஷயம் நடக்கிறது. என்ன என்று சொன்னால், போர் நடப்பதற்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போர் குறித்து ஒரு ஆர்வத்தையும் அக்கறையையும் மக்களுக்கு ஊட்டுகிறார்கள். ஏன்னா மிகப்பெரிய ஒரு படையை, எதிரிகளுடைய படையை தம்முடைய தோழர்கள் எதிர்நோக்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் அந்த நேரத்திலே 1000 பேர் இருந்தார்கள் எதிரிகள். 1000 பேர்களும் முழு போர் தடவாளங்களுடன் கலந்து கொண்டார்கள். ஆனால் நபித்தோழர்களோ எந்த போர் யுத்தியையும் எடுத்துக்கொள்ளாமல், போருக்கான எந்த தளவாளங்களும் இல்லாமல் மிக குறைவான ஆயுதங்களோடு கலந்து கொண்டார்கள். வாகன வசதியும் மிக குறைவாகத்தான் இருந்தது. 313 பேருக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஒட்டகம் இருக்க வேண்டுமா? இல்லையா? அல்லது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு போர் வீரருக்கும் ஒரு குதிரை இருக்க வேண்டுமா? இல்லையா? அதெல்லாம் கிடையாது. ஒரு 7 ஒட்டகம், ஒரு 4 குதிரை, இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். எண்ணிக்கையில் வேண்டுமானால் கூட குறைவாக இருக்கலாம், ஆனால் அவ்வளவுதான். இப்படிப்பட்ட நிலையில் தான் அந்த போர் நடக்கிறது. ஆனால் இந்த போரிலே தம்முடைய தோழர்கள் முழு உத்வேகத்துடன் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வுடைய முழு ஈமானுடன் பங்கு பெற வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு, தம் தோழர்களுக்கு இறையச்சத்தையும், போரிலே கலந்து கொண்டால் என்ன நன்மை கிடைக்கும், குறிப்பாக அந்த போரிலே ஷஹீதாகிவிட்டால், உயிர் தியாகம் செய்துவிட்டால் என்ன நன்மை கிடைக்கும் என்பதையெல்லாம் எடுத்து சொல்லி அந்த போருக்கு ஆர்வமூட்டுகிறார்கள் தம் தோழர்களுக்கு. இப்படி ஆர்வமூட்டி அந்த போரிலே கலந்து கொள்ள செய்கிறார்கள். அப்போது அவர்கள் சொல்கிறார்கள், மன் ஃபஅல கதா வ கதா ஃபலஹு மினன் நஃபில் கதா வ கதா. யார் போர்க்களத்திலே இப்படி இன்னென்ன மாதிரி செயல்பட்டாரோ அவருக்கு போரில் கிடைக்கக்கூடிய அந்த வெற்றி பொருட்கள் அவர்களுக்கு உண்டு. அந்த பொருள் அவர்களுக்கு கிடைக்கும். ஒரு போர் முடிஞ்ச உடனே எதிரிகள் விட்டு செல்லக்கூடிய பொருட்கள் வெற்றி பொருட்கள். அந்த வெற்றி பொருட்கள் என்ற பெயரில் தான் அந்த அத்தியாயம் அருளப்படுகிறது. அன்பால் என்று சொன்னால் வெற்றி பொருட்கள். எதிரிகளிடமிருந்து கைப்பற்றப்படக்கூடிய பொருட்கள். தோத்து ஓடிடுவாங்க, அப்போ அவங்க கொண்டு வந்த செல்வங்களையெல்லாம் விட்டு செல்வாங்க. அதையெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியுமா? அவங்க தோற்றில் ஓடுறாங்க, உயிருக்கு பயந்தில் ஓடுறாங்க. அல்லது அவர்கள் சிறைபிடிக்கப்படுவார்கள். சிறைபிடிக்கப்பட்டால் அந்த பொருளெல்லாம் அவர்களோடு கொடுத்து விட்டுடுவாங்களா? விட மாட்டாங்க. ஜெயித்தவர்கள் அதை கைப்பற்றி கொள்வார்கள். அதனால் இன்னென்ன வெற்றி பொருட்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வம் ஊட்டுறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க என்று சொன்னால், இந்த பிரச்சாரத்தை கேட்டவுடன் இளைஞர்களெல்லாம் உத்வேகத்தோடு என்ன செய்கிறாங்க? முன்னேறி செல்கிறாங்க. வயதானவர்கள்லாம் என்ன செய்கிறாங்க? அவங்க கொடிக்கு கீழே ஒரு கொடியை பிடிச்சிக்கிட்டு அங்கனே ஒரு இடத்துல நின்றுக்கிறாங்க. ஏன்னா அவங்க உள்ளே போய் என்ன செய்ய முடியாது, போரிட முடியாது என்பதற்காக. இப்படி நடக்கிறது. அதே போல் இன்னும் சில அறிஞர்கள்
அந்த வரலாற்று அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள். என்ன என்று சொன்னால், இந்த பத்ர் போரிலே சஹாபாக்கள் 3 விதத்திலே நடந்து கொண்டார்கள். சிலர் முன்னேறி சென்று அவர்கள் போரிலே ஈடுபடுவார்கள், எதிரிகளை வெட்டி வீழ்த்துவார்கள். இன்னும் சிலர் பலவீனமானவர்கள், அவர்கள் என்ன செய்வாங்க, அவங்க போக மாட்டாங்க. அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் நின்றுக்கிடுவாங்க. அவங்கள பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நின்றுக்கிடுவாங்க. இது ஒரு குழுவினர். நம்ம நபிகள் நாயகத்தை பாதுகாத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப். இன்னொரு குரூப் என்ன என்று சொன்னால், எதிரிகள் விட்டு செல்லக்கூடிய அந்த பொருட்களை அவங்க என்ன செய்ய, அதை சேகரிக்கணும். அது அங்கங்கே போயிடக்கூடாது, யாரும் அதை எடுத்து சென்று விடக்கூடாது, எதிரிகள் கூட அவங்க அதை தூக்கி விட்டு போயிடக்கூடாது என்பதற்காக ஒரு குரூப் அங்கே விட்டு செல்லக்கூடிய அந்த பொருட்களை, வெற்றி பொருட்களை சேகரிப்பதிலே ஈடுபட்டார்கள். இப்படி 3 விதமாக ஒரு குரூப் முன்னேறி சென்று எதிரிகளை வெட்டி வீழ்த்துகிறார்கள். இன்னொரு குரூப் எதிரிகளிடமிருந்து கிடைக்கக்கூடிய அந்த வெற்றி பொருட்களை சேகரிக்கிறார்கள். இன்னொரு குரூப் நாங்கள் நபிகள் நாயகத்துக்கு பாதுகாப்பாக இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க நபிகள் நாயகத்தை சுற்றி வளைச்சு நின்றுக்கிடுவாங்க. இந்த மாதிரியே அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, எழுதுகிறாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த செய்தி, போரில் யார் யார் எப்படி எப்படி நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு வெற்றி பொருட்களில் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன செய்தி. பிறகு அதை கேட்டு இளைஞர்கள் முன்னேறி சென்றது, வயதானவர்கள் அவர்கள் அப்படியே கொடிக்கு கீழே தங்கி நிற்பது, இப்படியெல்லாம் இருந்த இந்த செய்தி அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சரி, போர் வெற்றி பெறுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் அங்கே வெற்றி பெறுகிறார்கள். அல்லாஹ் எதிரிகளை தோற்கடிக்கிறார். பிறகு என்ன நடக்கிறது, அங்கு கிடைத்த அந்த வெற்றி பொருட்களை பங்கிடக்கூடிய நேரம் வருகிறது. அப்போது சஹாபாக்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு நிலவுகிறது. என்ன, இப்போ சொல்கிறாங்க, நாங்கள் தான் எதிரிகளை வெட்டி வீழ்த்தினோம், எங்களுடைய உயிரை பணயம் வைத்து முன்னேறி சென்று நாங்கள் போரிட்டோம், அதனால் எங்களுக்கு தான் இந்த வெற்றி பொருட்கள் அப்படின்னு அந்த குரூப்பு சொல்லுது. இன்னொரு குரூப் என்ன சொல்லுது, நாங்கள் தானே சேகரித்தோம், நாங்கள் சேகரித்தோன்னா இந்த பொருள் எப்படி கிடைக்கும், இது ஆங்காங்கே போயிருமே, இது செதஞ்சு சின்ன பின்ன ஆயிருமே, இதை நாங்கள் பக்குவமாக என்ன செஞ்சுருக்கோம், சேகரித்து கொண்டு வந்திருக்கிறோம், அதனால் எங்களுக்கு தான் இது பங்கு அப்படின்னு சொல்லி அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்து நின்றார்களே, அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாத்து கொண்டு இருந்தோம், அவங்கள பாதுகாக்கக்கூடிய கடமை நமக்கு இருக்குதா இல்லையா, அவங்க இந்த போரில் போயிட்டாங்கன்னா மொத்தமே ஒன்றுமில்லாமல் போயிருமே, அப்போ அவர்களை நாங்கள் பாதுகாத்து நின்றிருக்கிறோம், எங்களுக்கு தான் இது சேரணும் அப்படின்னு அவங்க. இப்படியாக சஹாபாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு நிலவுகிறது. இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த அத்தியாயத்தை அருளுகிறான். அந்த அத்தியாயம் எப்படி தொடங்குகிறது என்று பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், 8வது அத்தியாயம், சூரத்துல் அன்ஃபால். யஸ்அலூனக அனில் அன்ஃபால். நபியே, போரில் கிடைத்த வெற்றி பொருள் குறித்து அவர்கள் உன்னிடத்திலே கேட்கிறார்கள், நீங்கள் சொல்லுங்கள், குலில் அன்ஃபால், இந்த வெற்றி பொருட்கள் என்பது லில்லாஹி வர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் சொந்தமானது. இது அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் சொந்தமானது. இதில் நீங்கள்லாம் என்ன செய்யக்கூடாது, வாயை திறக்கக்கூடாது, பேசாமல் இருந்துடணும். அல்லாஹும் அவனுடைய தூதரும் இதை எப்படி பங்கு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு சொல்கிறானோ, அதன் அடிப்படையில் தன்னுடைய தூதர் எப்படி பங்கிட்டு தருகிறார்களோ அதை வாங்கிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். இது குறித்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வாயை திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். வாஸ்லிஹு தாத்த பைனிக்கும்,
உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நிலைமைகளை நீங்கள் சீர் செய்யுங்கள். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இது என்ன? இது சொத்துக்கா நீங்கள் வந்தீங்க? எல்லாத்தையும் விட்டுட்டு தானே நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க. மதீனாவுக்கு வந்தது எப்படி? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எல்லாத்தையும் திறந்து விட்டு மதீனாவுக்கு வந்திருக்கிறீங்க. உடுத்த துணியோடு வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு சொத்து பெரிதாக இருந்ததா? அப்படின்னா நீங்க வரமாட்டீங்கல்ல. உங்களுக்கு சொத்து பெரிதாக தெரியவில்லை, மனைவி மக்கள் பெரிதாக தெரியவில்லை, உற்றார் உறவினர்கள் பெரியதாக தெரியவில்லை. எல்லாவற்றையும் ஓரங்கட்டி விட்டு எனக்கும் அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் பெரிது என்று நீங்கள் ஹிஜ்ரத் செய்து வந்திருக்கிறீர்கள். அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி பேசாமல் இருக்கணும். அல்லாவும் அவனுடைய தூதரும் இதில் எப்படி நடந்து கொள்கிறார்களோ அதுபோல நீங்கள் நடந்து கொள்ளணும் என்கின்ற ரீதியில் அல்லாஹ் என்ன செய்கிறான்? உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நிலைமைகளை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். வாத்தியுல்லாஹ் வர்ரசூலா இன் குந்தும் மூமினீன். நீங்கள் உண்மையான மூமின்களாக இருந்தால், உண்மையிலே நீங்கள் மூமின்களாக இருந்தால் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கள் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்கிறான்? முதல்ல அந்த அத்தியாயத்தில் கிட்டத்தட்ட ஒரு வசனம், முதல் வசனத்தை அல்லாஹ் அருளுகிறான். அடுத்தும் இருக்கு அந்த வசனம். அவன் அருளிய வசனங்கள் அடுத்து இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 வசனங்களை அல்லாஹ் முதல்ல அருளுகிறான். இந்த பிரச்சனைக்கு பிறகு நான் ஒரு வசனத்தை தான் உங்களுக்கு படித்து காமித்திருக்கிறேன். இப்போ அடுத்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் பாருங்கள். என்ன? இன்னமல் முஃமினூன். உண்மையிலேயே மூமின்கள் என்று சொன்னால் அல்லதீன இதா ஸுக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும். அல்லாஹ்வை பற்றி அவர்களிடம் எடுத்துரைத்தால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கும். மூமின்கள். மூமின்கள்லாம் யாரு? அல்லாஹ் சொல்லுகிறார். நீங்கள்லாம் மூமின்கள்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஆனால் உண்மையிலே மூமின்கள் எப்படி இருக்க வேண்டும்? இது அவர்களுக்கு சொல்வது மட்டுமல்ல, நமக்கும் தான். நமக்கும் இதில் பாடம் இருக்கிறது. நாமளும் இப்படித்தான் நடந்து கொள்ளணும். எதிர்காலத்தில் உண்மையான மூமின்கள் எப்படி நடந்து கொள்ளணும்? உங்களிடத்துல இப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கிறது. அதையெல்லாம் நீங்கள் விட்டுருங்க. நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்குமாக நீங்கள் ஹிஜ்ரத் செய்து வந்திருக்கிறீங்க. அதை மனசில் வைங்க. இப்போ உண்மையான மூமின்கள் அவங்களுடைய தன்மை என்ன, அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லும்போது இப்படி சொல்கிறான். அல்லாஹ்வை பற்றி அவர்களிடத்திலே எடுத்துரைக்கப்பட்டால் அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான். அல்லாஹ் இப்படிப்பட்டவன், மகத்தானவன், அவனுடைய மகத்துவம் இன்னென்ன, அவனுடைய வல்லமைகள் இன்னென்ன, அவனுடைய ஏவல்கள் இன்னென்ன, அவனுடைய விலக்கல்கள் இன்னென்ன, அவனுடைய வழிகாட்டுதல்கள் இன்னென்ன என்று அல்லாஹ்வை பற்றி அவர்களிடத்திலே எடுத்துரைக்கப்பட்டால் அவர்களுடைய உள்ளம் நடுநடுங்கும். உள்ள என்ன செய்யும்? பயப்படும். உள்ளம் பயப்படும். இப்படி ஒரு தன்மை மூமின்களிடத்தில் இருக்குதா? சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ்வை பற்றி நம்மளிடத்தில் எடுத்துரைக்கப்படும் போது நமக்கு இந்த நிலை வருகிறதா? வர்றதில்லை. நமக்கு இந்த நிலை வருவதில்லை. அல்லாஹ் ஐவேளை தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான் என்று நீங்கள் ஒரு இடத்துல சொல்லி பாருங்க. ஒரு இடத்துல அவர் இந்த காலை வாங்கி இந்த காலை தூர விட்டுட்டு போய்கிட்டே இருப்பார். இப்போ அதுக்கு என்னங்கிற? நான் தான் தொழுதுகிட்டு தானே இருக்கிறேன். எங்கப்பா தொழுகிற நீ? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தொழுகிற? எத்தனை வேளைக்கு நீ பள்ளிவாசலுக்கு வர? மற்ற வேளைகள் எல்லாம் நீ எங்கே இருக்கிற? நீ இருக்கின்ற இடத்துல நீ தொழுறியா என்றெல்லாம் நாம் விசாரித்தால் தெரியும். தொழுகை மட்டுமா? இன்ன பிற கடமைகள், அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல்கள், இறை தூதருடைய வழிகாட்டுதல்கள்,
இதெல்லாம் எங்க உன்னுடைய வாழ்க்கையில்? நீ உன் இஷ்டத்துக்கு தானே நடமாடி கொண்டிருக்கிறாய். அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்பதை நீ ஏற்று நடக்கிறாயா உன்னுடைய வாழ்விலே? அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்லி இருக்கிறாங்க, இப்படித்தான் நான் நடப்பேன் என்று உன்னுடைய வாழ்க்கையிலே நீ நடக்கிறாயா? இல்லையே. உன்னுடைய எல்லா விவகாரங்களையும் நீ எப்படி எடுத்துக்கொள்கிறாய்? உங்க வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷங்கள், உங்களுக்கு ஏற்படக்கூடிய இன்பங்கள், துன்பங்கள், இது எல்லாவற்றையும் நீ எப்படி எடுத்துக்கிற? அந்த நேரத்தில் நீ எப்படி நடந்து கொள்கிறாய்? இதில் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லியிருக்கிறாங்க என்று நீங்கள் ஆலோசிக்கிறீர்களா? இல்லை. யார் யாருக்கு சாப்பாடு போடணும், யார் யாருக்கு போடக்கூடாது, யாரையெல்லாம் கூப்பிடணும், யாரையெல்லாம் கூப்பிடக்கூடாது, இதைத்தான் நீங்கள் கூடி கூடி உட்கார்ந்து யோசிப்பீங்க. அதென்ன நடக்குது? இந்த நிகழ்ச்சியை மார்க்கம் அடிப்படையில் எப்படி நடத்துவது? இதிலே மார்க்கம் நமக்கு என்ன உரிமையை தந்திருக்கிறது, என்ன வழிகாட்டுதல் கொடுத்திருக்கிறது? இந்த நிகழ்ச்சி எப்படி நடந்தால் அது அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக இருக்கும்? அது பற்றி யாராவது யோசிக்கிறீங்களா? இல்லையே. அது பற்றி யோசிக்கிறது இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி எல்லாரும் சபையில் இப்படி இருந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சபையை பார்த்து கேட்குறாங்க, இஸ்லாத்திலே பற்றி பிடிக்க வேண்டிய சிறந்த அம்சம் எது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதே கேள்வியை இந்த சபையில் நான் முன் வைக்கிறேன்னு வச்சுக்கிடுங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இஸ்லாத்தில் பற்றி பிடிக்க வேண்டிய சிறந்த அம்சம் எது என்ன சொல்லுவீங்க? கொஞ்சம் மூளையை கசக்கி பார்ப்பீங்க. ஒரு ஆள் சொல்லுவார், தொழுகை தான் 5 வேளை ஒரு முஸ்லீம் தொழணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. தொழாமல் இருக்க முடியாது என்று சொல்லுவீங்க. இன்னொரு ஆள்கிட்ட கேட்டால் நோன்பு ஹசரத், நோன்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவீங்க. இன்னொருவர் என்ன சொல்லுவார், ஜகாத் இருக்கிறது என்று சொல்வீங்க. இதே மாதிரி தான் அந்த தோழர்களும் சொன்னாங்க. ஒருவர் எழுந்திருக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே தொழுகை அப்படின்னு சொல்றார். இஸ்லாத்தில் பற்றி பிடிக்க வேண்டிய சிறந்த அம்சம் தானே, தொழுகையை பற்றி பிடிக்கணுமா இல்லையா? தொழுகை தானே, அது சரிதான். ஆனால் நான் கேட்டது அதுவல்ல அப்படிங்கிறாங்க. அப்போ இன்னொருவர் எழுந்திருக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே ஜக்காத்து அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான், ஆனால் நான் கேட்டது அதுவல்ல. ஜக்காத்தும் பற்றி பிடிக்க வேண்டிய அம்சம்தான். நாம் செல்வந்தர்களாக ஜக்காத்து கொடுக்கக்கூடிய தகுதி உள்ளவர்களாக இருந்தும் அதை கொடுக்காமல் இருக்க முடியாது. அது செல்வத்திற்குரிய உரிமை, கடமை. அதை கொடுக்கலன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு குற்றம் வந்துவிடும், மிகப்பெரிய பாவம் ஏற்பட்டுவிடும். நாளை மறுமையில் அதற்கு மிகப்பெரிய தண்டனையை அனுபவிக்க வேண்டியது வரும். அதெல்லாம் சரிதான், ஆனால் நான் கேட்டது அதுவல்ல அப்படிங்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, இன்னொருவர் சொல்கிறார் நோன்பு அப்படிங்கிறாங்க. நோன்பும் சரிதான், ஆனால் நான் கேட்ட அதுவல்ல. நோன்பு பற்றி பிடிக்க வேண்டிய அம்சம் தானே, அதனால தானே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரிதாங்கிறாங்க. நோன்பை நீங்கள் எண்ணி பாருங்க. நோன்பு மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி. ஒரு மாத காலம் நோன்பு நோக்கும் போது அவனுடைய உள்ளம் பக்குவப்படும். எதை செய்யணும், எதை செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் அவன் பார்த்து பார்த்து செய்வான். இப்படி தானே? அப்போ அதனால தான் சொல்கிறாங்க நோன்பு அப்படின்னு. அதுவும் சரிதான், ஆனால் நான் கேட்டது அதுவல்ல. இன்னொருவர் சொல்கிறார் ஹஜ்ஜு அப்படிங்கிறான். அதுவும் சரிதான், ஆனால் நான் கேட்டது அதுவல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிடுறாங்க. பிறகு இப்போ பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு. யாரும் சரியாக சொல்லலை தானே. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்லணும். இப்போ என்ன செய்கிறான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? என்ன செய்கிறாங்க? பதிலை சொல்கிறாங்க. இஸ்லாத்தில் பற்றி பிடிக்க வேண்டிய சிறந்த அம்சம்
அல்லாஹ்வுக்காக நேசிப்பது, அல்லாஹ்வுக்காக வெறுப்பது என்று சொன்னாங்க. முஸ்னத் அஹ்மதில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுக்காக விரும்புவது, அல்லாஹ்வுக்காக வெறுப்பது அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜக்காத்து கொடுக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் எது இருக்கணும் தெரியுமா? நம்மளுடைய வாழ்வு பூரா எது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் எதை விரும்புகிறானோ அதை ஒரு மூமின் விரும்ப வேண்டும். ஒரு மூமினுடைய விருப்பும் வெறுப்பும் அல்லாஹ்வுடைய விருப்பு வெறுப்பை பின்தொடரக்கூடியதாக இருக்க வேண்டும். அல்லாஹ் விரும்புவதை ஒரு மூமின் விரும்ப வேண்டும், அல்லாஹ் வெறுப்பதை ஒரு மூமின் வெறுக்க வேண்டும். அதுதான் காலாகாலத்துக்கு நீங்கள் பற்றி பிடித்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு சிறந்த அம்சம். இது உங்களிடத்தில் இருக்கணும். இருக்குதா? செஞ்சு பாருங்க. இருக்குதா? ஆலோசிப்போம். விவகாரங்களை நாம் நடத்தும் போது ஆலோசிப்போம். நான் ஏற்கனவே சொன்ன என்ன எப்படி நடத்துவோம்? ஆனால் அவரை கூப்பிடணும், இவரை கூப்பிடணும், அவரை கூப்பிடணும், இல்லை அவரையெல்லாம் கூப்பிட மாட்டேன்னு சொல்கிறான், அவரையெல்லாம் கூப்பிட மாட்டேன்னு சொன்னால் அதில் நம்ம கலந்துக்கிடக்கூடாது. அந்த நிகழ்ச்சியில் நம்ம கருத்துக்கு போகணும். வரமா இல்லையா? எப்படி வருது பாரு அந்த வேகம், அந்த கோபம் எதுக்கு வருது பாரு. அவரை கூப்பிடணுமா? அவர் என்ன அல்லாஹ்வுடைய தூதரா? இறை தூதரை கூப்பிடாமலே எத்தனை திருமணங்கள் நடந்திருக்கிறது. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் வாராங்க. என்னப்பா அப்துல் ரஹ்மானே, உன்னுடைய ஆடையில் ஒரு நிறமாற்றத்தை பார்க்க முடியுது, என்ன விஷயம்? எனக்கு நேற்று திருமணம் நடந்தது. ஒரு பேரித்தம்பளம் கொட்டை அளவுக்கு தங்கத்தை நான் மகராக கொடுத்து நான் ஒருத்தியை மணமுடித்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரக்கல்லாஹு லக்க ஓ பாரக் அலைக்க ஓ ஜம பைனக்குமா ஃபி ஹைர் என்று சொல்லி வாழ்த்துறாங்க. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் சிறந்த நபித்தோழர். அவருக்கு அல்லாஹ் மிகப்பெரிய செல்வத்தை பிற்காலத்தில் கொடுத்தான். வாரி வாரி கொடுத்தாரு மார்க்க பணிகளுக்காக, அல்லாஹ்வுடைய பாதையில். மிகச்சிறந்த ஒரு நபித்தோழர். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரை கூட்டிகிட்டு வந்தால் கல்யாணம் பண்ணாங்க இல்லையே. இப்போ இங்கே என்ன நடக்கிறது? நான் யதார்த்தத்தை பேசுகிறேன். அதான் நடக்கு. கூடி கூடி உட்கார்ந்து யாரை கூப்பிடணும், யாரை கூப்பிடக்கூடாது, என்ன சமைக்கணும், என்ன சமைக்கக்கூடாது, யாரையெல்லாம் விருந்துக்கு அழைக்கணும், யாரையெல்லாம் அழைக்கக்கூடாது, நடக்குதா இல்லையா? ஒருவர் வந்து விடுகிறார் கல்யாணத்தில், தான் அவர் இருக்கிறார், அவரை நீங்கள் எப்படி கூப்பிட்டீங்க, நாங்கள்லாம் கல்யாணத்தில் கலந்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு ஒருவர் போர்க்கொடி தூக்குகிறார். நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். பிறகு என்ன செய்கிறாங்க? சம்மந்தப்பட்ட கல்யாண வீட்டுக்காரர் போய், எங்க நீங்கள் நல்லா இருப்ப போயிருங்க, நீங்கள் வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்லி அவரை என்ன செய்கிறாங்க? வெளியே போக சொல்லி கல்யாணத்தை நடத்துகிறாங்க. இது நடக்கிறது. ஆனால் எதை நாம் ஆலோசிக்கிறோம், எதை ஆலோசிக்க வேண்டும், அதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இப்படி சொல்லி காட்டுகிறான். ஒரு மூமின் அவனுடைய உள்ளம் எப்படி இருக்க வேண்டும், அல்லாஹ்வை பற்றி எடுத்துரைக்கப்பட்டால் அவர்களுடைய உள்ளம் நடுநடுங்கும். அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் இப்படி சொல்கிறானே, இப்படி செஞ்சுருக்கிறானே, நாம் இதை செய்யணுமே, செய்யாமல் இருக்கிறோமே, நாம் அலட்சியம் பண்ணிட்டோமே, அந்த பயம் அவங்களுக்கு வரணும். அதான் உண்மையான ஒரு மூமின் அப்படின்னு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அடுத்து என்ன சொல்லுகிறான் அதை நம்ம பார்க்கணும். வைதா துலியத்து அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்துஹும் ஈமானா, அவனுடைய வசனங்கள் அவர்களிடம் ஓதி காட்டப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும். ஈமான் அதிகரிக்கும். எடுத்துரைங்க அவங்க இடத்துல பாருங்க, அல்லாஹ் இப்படி சொல்கிறான், இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லி வசனத்தை ஓதி காட்டுங்க, அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும். ஈமான் எப்படி அதிகரிக்கும்?
வசனங்களை ஓதி காட்டினோம்னா ஈமான் கூடிருமா? அதையும் அல்லாஹ் சொல்லுகிறான். வசனங்களை ஓதி காட்டின மாத்திரத்தில் ஈமான் கூடிருமா? அதுக்கு என்ன பொருள்? அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு 10 வசனங்கள் அருளப்பட்டால், அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, எங்களுடைய காலத்தில் நாங்கள் நபித்தோழர்கள் ஒரு 10 வசனம் எங்களுக்கு அருளப்பட்டால் நாங்கள் என்ன செய்வோம்? அதை அப்படியே மனப்பாடம் மட்டும் பண்ண மாட்டோம், அதை அப்படியே எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவோம் என்று சொன்னாங்க. அதான் அது ஈமான் அதிகரிக்கும். அதை நடைமுறைப்படுத்தும் போது ஈமான் அதிகரிக்கும். அதை அலட்சியம் செய்யும் போது, பாவங்கள் புரியும் போது ஈமான் குறையும். ஒரு மூமினிடத்தில் இருக்கக்கூடிய ஈமான் கூடக்கூடியது குறையக்கூடியது என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். ஈமான் என்பது அது கூடும். எப்படி நமக்கு காய்ச்சல் கூடுகிறதோ, பிறகு மருந்து உட்கொண்டால் எப்படி காய்ச்சல் தணிகிறதோ, அதே போல நன்மைகளை செய்யும் போது, அந்த வசனங்களுடைய கருத்துக்களை நடைமுறைப்படுத்தும் போது ஈமான் அதிகரிக்கும். அதை அலட்சியம் செய்யும் போது, பாவங்கள் புரியும் போது ஈமான் குறையும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, என்ன என்று சொன்னால், லா யஸ்னி ஜானி ஹீன யஸ்னி வஹுவ மூமினுன். விபச்சாரம் செய்கின்ற ஒருவன் விபச்சாரத்தில் ஈடுபடும் போது மூமீனாக இருப்பதில்லை அப்படிங்கிறான். ஏன்? பாவம் பண்ணுறானே, அது எவ்வளோ பெரிய குற்றம். ஈமான் ஓடி ஒளிந்து கொள்கிறது, ஈமான் இல்லை. அதே போல திருடுகின்றவன் திருடுகின்ற சமயத்தில் அவன் ஈமானோடு இருப்பதில்லை. மது அருந்துபவன் அதை அருந்தும் போது அவன் மூமீனாக இல்லை. சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், பாவங்கள் புரியும் போது ஈமான் என்ன செய்து? குறைஞ்சு போயிடுது. நன்மைகளை செய்யும் போது ஈமான் அதிகரிக்கிறது. அப்போ இப்படித்தான் ஒரு மூமின் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அந்த உண்மை மூமின்களை பற்றி என்ன செய்கிறான்? ஒரு சில விஷயங்களை பட்டியல் போடுகிறான். இதெல்லாம் பத்ர் போருக்கு பிறகு நடக்கிறது. இதில் நமக்கும் படிப்பினை இருக்கிறது, பாடம் இருக்கிறது. அந்த தோழர்களை ஒரு சின்ன சின்ன தவறுகளை அல்லாஹ் செய்ய வைத்து அதன் மூலம் மொத்த முஸ்லீம் சமுதாயத்துக்கும் ஒரு படிப்பினை அல்லாஹ் கொண்டு வந்து என்ன செஞ்சிட்டான்? அந்த அத்தியாயத்தில் கொண்டு வந்து கொடுத்துட்டான். மூமின்கள்னு சொன்னால் அவங்க இப்படித்தாம்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய அடுத்த உரையில் இன்னொரு விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்வேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் நபீனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் அந்த வசனத்தில், உண்மையான மூமின்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது, வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்கள் தங்களுடைய இறைவன் மீதே முழு நம்பிக்கை வைப்பார்கள், தவக்குல் வைப்பார்கள் அப்படின்னு சொல்கிறான். அல்லாஹ்வின் மீது அவங்க தவக்குல் வைப்பாங்க. இன்றைக்கி முஸ்லீம்களை பாருங்கள், அல்லாஹ்வை விட்டு விட்டு வேறு வேறு நபர்கள் மீது தவக்குல் வைக்கிறாங்க. இவங்க தான் எங்களுக்கு எல்லாம், இவங்களை விட்டால் வேறு கதி கிடையாது. இறந்து போன நல்லடியார்கள் மீது வைக்கிறாங்க, மகான்கள் மீது வைக்கிறாங்க, அவங்களுடைய முதலாளிகள் மீது வைக்கிறாங்க. அவர் தான் நமக்கு சோறு போடுறாரு, நம்ம கரெக்டாக நடந்துக்கணும், என்ன அக்கிரமம் செய்தாலும் என்ன அநியாயம் செய்தாலும் அதுக்கு துணை போயிட்டு, ஏன்னா அவர் தானே சோறு போடுறாரு. எப்போ இது அநியாயம் இல்லையா? இருக்கட்டுமே, ஆனால் அவர் தானே சோறு போடுறாரு. நாம் இது நியாயம் அநியாயம் பார்த்த போனால் அவர் வீட்டுக்கு பற்றிடுவார. இப்போ எப்படி நாம் உண்பது? எப்படி மனைவி மக்களை காப்பாற்றுறது? அப்போ இவருடைய தவக்குல் யார் மீது இருக்கிறது? அல்லாஹ்வின் மீது இல்லை. இப்படி நிறைய பேரை பார்க்குறோம். தர்காக்களில் இறந்து போல நல்லடியார்கள் மீது தவக்குல் வைக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். நீங்கள் தான் மொய்தீன் அப்துல் காதிர் ஜீலான் அவர்களே, பாபா அவர்களே, ஒலியுல்லா அவர்களே, எல்லாம் நீங்கள் தான் எங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையை இறந்து போனவர்கள் மீது வைக்கிறாங்க. ஆனால் ஒரு மூமின், உண்மை மூமின் அப்படி இருக்க முடியாது.
அவன் எப்படி இருக்க வேண்டும்? அவன் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்க வேண்டும். அல்லாஹ் வேறொரு வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், மூமின்கள் அல்லாஹ்வின் மீதே தவக்குல் வைக்க வேண்டும். சூரத்து ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்தில், வஅலல்லாஹி ஃபதவக்கலு இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் மூமின்களாக இருந்தால் அல்லாஹ்வின் மீதே தவக்குல் வையுங்கள் என்று அல்லாஹ் அதே சூரத்து மாயிதாவில் 5வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆக அவர்கள் உண்மை மூமின்கள் தங்களுடைய இறைவனையே முழுவதும் சார்ந்திருப்பார்கள். அடுத்து என்ன சொல்றான்? அல்லதீன யுகீமூன ஸலாஹ், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். வஅலா ரப்பிஹிம் வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து அவர்கள் நல்வழியிலே செலவு செய்வார்கள். தொழுகையை நிலைநாட்டுவாங்க, நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நன்மையில் நல்ல வழியில் செலவு செய்வாங்க. நாம் தான் அவர்களுக்கு கொடுக்குறோம், அவங்க ஒன்றும் தேடிக்கிட்டது கிடையாது. காசு பணத்தை கொடுக்கறது யாரு? செல்வத்தை கொடுக்கறது யாரு? அல்லாஹ் சொல்கிறான், நாம் வழங்குகிறோம். நாம் நிலைக்கலன்னா, நாம் நாடுனா அவங்க கையில் காசு எது? நம்மளுடைய நாட்டம் இருக்கிறதுனால காசு பணம் சேருது. அவருக்கு நாம் நாடவில்லை என்று சொன்னால் காசு கிடையாது. இப்போ நாம் தான் காசு கொடுக்குறோம். அவர் சம்பாதிக்கிறார். அல்லாவே வந்து பொத்துன்னு போட மாட்டான், உழைக்கணும், அதை தேடணும். ஃபைதா குதியத்தி ஸலாத்து ஃபந்தஷிரு ஃபில் அர்த் வப்தகு மின் ஃபضலில்லாஹ், நீங்கள் இந்த ஜும்மாவுடைய தொழுகை முடிந்து விட்டால் இந்த பூமியிலே பறந்து விரிந்து சென்று அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். தொழுதாச்சு பேசாம வீட்டில் இருந்தால் சாப்பாடு வந்துடும், இருக்க முடியாது. நீங்கள் தான் தேடணும், அல்லாஹ் தருவான். அப்போ அல்லாஹ் தான் தருகிறான். நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். உலாயிக்கல் முஃமினூன ஹக்கா, அவர்கள்தான் உண்மையான மூமின்கள். லஹும் தரஜாத்து இன்த ரப்பிஹிம், அவர்களுடைய இறைவனிடத்திலே அவர்களுக்கு அந்தஸ்துகள் இருக்கின்றன. வ மக்ஃபிரத்துன், மன்னிப்பு இருக்கின்றது. வ ரிஸ்குன் கரீம், நல்ல கண்ணியமான ரிஸ்க், பாக்கியம் அவர்களுக்கு உண்டு அப்படின்னு அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா அந்த சூரத்துல் அன்ஃபால உண்மை மூமின்களுடைய அந்த தன்மைகளை எடுத்து சொல்கிறான். எனவே அதனை நாம் படித்து நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் நடைமுறைப்படுத்துவோம். உண்மையான மூமின்களாக நாம் ஒவ்வொருவரும் நடப்பதற்கு நம்மால் இயன்ற முயற்சியை நாம் செய்யணும். நான் ஏற்கனவே சொன்னது போல ஒவ்வொரு விவகாரத்திலையும் நாம் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லியிருக்கிறாங்க என்று பார்த்து செயல்படக்கூடியவர்களாக நாம் மாறணும். இந்த ஆலோசனை வரணும். ஒரு விவகாரம் என்று வருதா, நீங்கள் ஆலோசிக்கணும், உலமாக்களை கூப்பிடணும், அவங்கள்ட்ட கருத்து கேட்கணும். இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தணும் இருக்கிறோம், அப்படி வரணும். அப்படி வந்தால் அந்த நிகழ்ச்சி அல்லாஹ்வுக்கு திருப்தியான நிகழ்ச்சியாக இருக்கும், அதிலே பரக்கத்து இருக்கும். இல்லாமல் அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா அப்படிப்பட்ட நல்ல நிலையை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.